Welcome all of you. PGTRB Max Unit 6 Functional Analysis லேந்து Part 6 வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க மேம்னு கேட்டிருந்தீங்க. Part 5 வரைக்கும் படிச்சிட்டிங்களா? இந்த வீடியோவில் Part 5 வரைக்கும் உள்ள லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் சிலபஸ் எடுத்து பாருங்கள். மோஸ்ட்லி பார்ட் 6 வரைக்கும் எல்லா போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பார்ட் 6 வீடியோவில் என்னென்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன்ஸ் and spectral theorem of an operator on a finite dimensional Hilbert space, other definitions, results, theorems, Banach algebra, regular and singular element in Banach algebra, topological divisor of zero, spectrum of an element in a Banach algebra, spectral radius and semi-simplicity. இந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேட்ரிசஸ், பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், இது எல்லாமே நம்மளோட சிலபஸில் இருக்குது. இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வீடியோவில் நீங்கள் நியூ சிலபஸ் புக் ஹையர் செகண்டரி புக்கில் +1 வால்யூம் 2 சாப்டர் 7 அண்ட் +2 வால்யூம் 1 சாப்டர் 1 இதை பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட்ஸ்க்கு இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை ஃபுல்லுமே ஒரு முறை ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். டெஃபினிஷன் பாருங்கள். லெட் m and n are subspaces of a linear space such that L is equal to m direct sum of n, then there exists a projection P such that m is a range space of P and n is a null space of P and converse also holds அப்படின்றாங்க. அதாவது எல் அப்படின்ற ஒரு லீனியர் ஸ்பேஸ் இருக்குது, எம்என் அந்த லீனியர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸஸாக இருக்குது. எப்படி அப்படின்னா, எல்லுன்ற லீனியர் ஸ்பேஸ் எம் டைரக்ட் சம் ஆஃப் என்னாக இருக்கும்போது, எம் டைரக்ட் சம் ஆஃப் என்னன்னா என்ன மீனிங்னா, எம் அண்ட் என் க்ளோஸ்டாக இருக்கும். எம் இன்டர்செக்ஷன் என் பார்த்தீங்கன்னா செட் 0வாக இருக்கும். இதுதான் அந்த டைரக்ட் சம்மோட மீனிங். இந்த லீனியர் ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பி அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, எம் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் பியாகவும் என் நல் ஸ்பேஸ் ஆஃப் பியாகவும் இருக்கிற மாதிரி. அண்ட் இதோட கான்வர்ஸ் ஆல்சோ ஹோல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரேஞ்ச் ஸ்பேஸ்னால் என்ன, நல் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ரேஞ்ச் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். லெட் P is projection on L, then M is equal to P of X such that X belongs to L is called range space. எம்ன்றது தான் ரேஞ்ச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோட இமேஜ் தான் P of X, X belongs to L. செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் தான் ரேஞ்ச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நல் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். லெட் P is projection on L, then n is a null space is equal to x such that P of X is equal to 0 is called null space அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸோட இமேஜஸ் P of X அப்படின்னா எந்த எலமெண்ட் எடுத்தாலும் நல் ஸ்பேஸில் அந்த இமேஜ் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் நல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எலமெண்ட் எடுத்து அதுக்கு இமேஜ் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் நல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ஸ்பேஸ், நல் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ப்ரொஜெக்ஷனோட டெஃபினிஷன் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எம் இஸ் ரேஞ்ச் ஸ்பேஸ் அண்ட் என் இஸ் நல் ஸ்பேஸ் ஆஃப் பி, தென் எல் அப்படின்ற லீனியர் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு எம் டைரக்ட் சம் ஆஃப் என், தென் பி இஸ் கால்டு ப்ரொஜெக்ஷன். ஓகே, here P is idempotent linear transformation of L into itself, P such that L into L, P is idempotent if P square is equal to P அப்படின்ற இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா P is idempotent அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் projection on Hilbert space. We say that a projection on a Hilbert space is an operator P such that P star is equal to P and P square is equal to P. P square is equal to P அப்படின்னா P ஐடம்பொட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். அதே போலவே Pயோட கான்ஜுகேட் P ஸ்டாரும் Pயும் ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் அது ஐடம்பொட்டண்ட்டாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த P அந்த P தான் ப்ரொஜெக்ஷன் ஆன ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு பர்பண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா a projection on a Hilbert space H whose range space M and null space N are orthogonal. The word important, orthogonal is called perpendicular projection, that is M perpendicular to N இல்லாட்டி M orthogonal to N அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ஸ்பேஸ் அண்ட் நல் ஸ்பேஸ் வந்து ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா அதுதான் perpendicular projection. ப்ரொஜெக்ஷனில் சில தியரம்ஸ், இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தியரம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் கொடுத்து ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்து தான் நமக்கு கேட்குறாங்க மோஸ்ட்லி. இதனால் தியரம்ஸோட அசம்ஷன் என்ன, கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். இல்லை டைம் இருக்குது எனக்கு அப்படின்னா, இல்லை புக்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரியா? ப்ரொஜெக்ஷனில் ஃபர்ஸ்ட் தியரம் பாருங்கள். if P is a projection on L and if M and N are its range and null space respectively, then M and N are closed linear subspace of L such that L is equal to M direct sum of N. நம்ம டெஃபினிஷனில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் தியரமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தியரம் 2 பாருங்கள். if P is a projection on a Hilbert space H with a range space M and null space N, then M orthogonal to N if and only if P is self-adjoint and in this case N is equal to M orthogonal. அதாவது M orthogonalன்றது என்னென்னா ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் M அப்படின்னு அர்த்தம். இங்கே if and only if கண்டிஷன் இருக்குது. அதாவது M orthogonal to N இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்ஷன் P வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட்டாக இருக்கும் அண்ட் N is equal to M பர்பண்டிகுலராக இருக்கும். நல் ஸ்பேஸ் அப்படின்றது ரேஞ்ச் ஸ்பேஸோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்துச்சுன்னா M ஆர்த்தோகனல் டு என்னாக இருக்கும். இல்லை M ஆர்த்தோகனல் டு என்னாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதான் தியரம் 2. தியரம் 3 பார்த்தீங்கன்னா, let P is a projection on M, then X belongs to M if and only if Px is equal to X, if and only if norm Px is equal to norm X. இங்கே 2 டைம்ஸ் வந்துருக்கு if and only if. தட் இஸ் X பிலாங்ஸ் டு M இருந்துச்சுன்னா Px ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். Px ஈக்குவல் டு எக்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக X பிலாங்ஸ் டு Mன்ற ரேஞ்ச் ஸ்பேஸில் இருக்கும். அதே போலவே Px ஈக்குவல் டு எக்ஸாக இருந்துச்சுன்னா if and only if நாம் Px ஈக்குவல் டு நாம் எக்ஸாக இருக்கும். நாம் Px ஈக்குவல் டு நாம் எக்ஸாக இருந்துச்சுன்னா Px ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த தியரம் 3 சொல்லுது. நெக்ஸ்ட் வந்துட்டு தியரம் 4, if P is a projection on a closed linear subspace M of H if and only if I minus P is a projection on M orthogonal. ஓகே, அதாவது closed linear subspace M of Hக்கு P ப்ரொஜெக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த எம்மோட ஆர்த்தோகனல் M ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து I மைனஸ் Pன்றது ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். எம்க்கு P ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா M பெர்பெண்டிகுலருக்கு I மைனஸ் P தான் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் தியரம் 5 பார்த்தீங்கன்னா, if P and Q are projections on closed linear subspaces M and N of H, then M perpendicular to N if and only if PQ is equal to 0, if and only if QP is equal to 0. இங்கே if and only if conditions யூஸ் ஆகுது. M perpendicular to N இருந்ததுன்னா PQ is equal to 0. இதோட ப்ராடக்ட் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். PQ is equal to 0 இருந்தால் QP is also 0. ஓகே, here P is a projection of M and Q is a projection of N. சரியா? அதாவது P and Q வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் M and N இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். PQ is equal to 0 or QP is equal to 0 எல்லாமே if and only if கண்டிஷனில் இருக்குது. Two projections P and Q on H said to be orthogonal if PQ is equal to 0, that is the product is the zero operator அப்படின்றது தான் இதோட மீனிங். Next concept, spectral theorem for operators on a finite dimensional Hilbert space. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், பட் எல்லாமே மறந்துருப்போம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. இதை ரீகால் பண்ணால் தான் நம்ம கான்செப்ட்குள்ளே போக முடியும். ஓகே, ஃபஸ்ட் டெஃபினிஷன் 1 பாருங்கள். ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூ டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, let T be a linear operator on a Hilbert space H, then lambda is called an eigenvalue of T if there exists a non-zero vector x in H such that Tx is equal to lambda x. T அப்படின்றது ஒரு லீனியர் ஆப்ரேட்டர், x அப்படின்றது வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டர் அப்படின்னா
டிஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு எக்ஸ் அப்படின்ற நான் ஜீரோ வெக்டார் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த லேம்டா தான் ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த லேம்டா தான் ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் அப்படிங்கும்போது இதோட மீனிங் என்னென்னா, இந்த எக்ஸ் அப்படின்ற வெக்டார் வந்து தன்னோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் இருக்குது, 0 இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இந்த வெக்டார் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அதாவது இது எக்ஸ், இது ஒய், v அப்படின்ற இந்த நான் ஜீரோ வெக்டார் இருக்குது. இது லேம்டா எக்ஸ் அண்ட் லேம்டா ஒய் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாலும் v அப்படின்ற இந்த வெக்டார், தட் இஸ் எக்ஸ் அப்படின்ற இந்த வெக்டார் வந்து அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் நேராக போயிட்டே இருக்கும். எக்ஸ் அப்படின்ற அந்த வெக்டார் வந்து அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாது அப்படின்றது தான் இந்த டிஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐகன் வெக்டர்ஸ். எனி நான் ஜீரோ வெக்டர்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இஸ் செட் டு பி an eigenvector of t if there exists a scalar lambda such that tx equal to lambda x. The vector x is eigenvector associated with a eigenvalue lambda. eigenvalue lambdaவை வச்சு வெக்டர் நம்ம அசோசியேட் பண்ணுறோம். அதே போலவே வெக்டரை யூஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் லேம்டாவை நம்ம இது சேம் வேல்யூ tx equal to lambda x வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐகன் ஸ்பேஸ்னால் என்னென்னா, let lambda be an eigen value of t, let m be the set of all eigen vectors of t corresponding to the eigen value lambda together with zero vector, then m is called the eigen space of t corresponding to lambda. In symbols m அப்படின்றது தான் ஐகன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன மீனிங்னா, செட் ஆஃப் ஆல் ஐகன் வெக்டர்ஸை தான் ஐகன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த எம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸ் சச் தட் டி மைனஸ் லேம்டா ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் இந்த சிம்பிளில், இந்த டெஃபினிஷனை இன் சிம்பிள் எப்படி சொல்லலாம். ஷார்ட்டாக நம்ம இது வரைக்கும் பார்த்த ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர், ஐகன் ஸ்பேஸ் அப்படின்றத இந்த வேல்யூ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐகன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, செட் ஆஃப் ஆல் ஐகன் வெக்டர்ஸை தான் ஐகன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போலவே இந்த லேம்டா தான் ஐகன் வேல்யூ, அண்ட் எக்ஸ் தான் ஐகன் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் சிம்பிளில் இப்படி சொல்லலாம். சரியா, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 4 வந்து ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னென்னா, m is the null space of the operator t minus lambda I. The set of all eigen values of t is called spectrum of t and denoted by sigma of t. spectrum of tன்றது sigma of t denote பண்ணுறோம். sigma of t in symbols எப்படி சொல்லலாம்னா, lambda, அதாவது set of all eigen values தான் ஸ்பெக்ட்ரம். lambda t minus lambda I is singular. இது சிங்குலர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நான் இன்வெர்ட்டிபிள் தான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர் அப்படின்னா அதுக்கு இன்வர்ஸ் எலமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ லேம்டா அப்படின்ற இந்த செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் டி மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். சிங்குலர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான் சிங்குலர் அப்படின்னு மீனிங். ஏன்னா அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது சிங்குலர் எலமெண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ரம்னா ஷார்ட்டாக த செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸை தான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இன் சிம்பிள் இந்த மாதிரி இதை டினோட் பண்ணுறோம். ஓகே, வந்துட்டு டெஃபினிஷன் 5 characteristic equation. Let T be an operator on H with eigenvalue lambda and eigenvector x, then the equation இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, determinant of t minus lambda is equal to 0 or determinant of t minus lambda is equal to 0 is called the characteristic equation. இந்த determinant value 0 ஆகுது இல்லையா, சிங்குலர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் characteristic equation. ஐகன் வேல்யூஸை வந்து கேரக்டரிஸ்டிக் வேல்யூ, ப்ராப்பர் வேல்யூ, லேட்டன்ட் வேல்யூ, இந்த மாதிரி வேறு பேர்லேயும் நம்ம சொல்லலாம்.
Next important theorems பார்க்கலாம். Theorem 1. If T is an operator on a finite dimensional Hilbert space, then the following are true. First point பார்த்தீங்கன்னா T is singular if and only if 0 belongs to sigma of T. T singular-ஆக இருந்துச்சு அப்படின்னா 0 one of the eigen value of T அப்படின்னு இருக்கும். இல்லை 0 ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா T சிங்குலராக இருக்கும். சிக்மா ஆஃப் Tனா என்ன சொன்னோம்? ஸ்பெக்ட்ரம்னு சொன்னோம். ஸ்பெக்ட்ரம்னா செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ 0ன்றது ஒரு ஐகன் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா T சிங்குலர். இல்லை T சிங்குலராக இருந்துச்சுன்னா 0 ஒரு ஐகன் வேல்யூவாக இருக்கும். அதுதான் இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா if T is நான் சிங்குலர் then lambda belongs to sigma of T if and only if lambda inverse belongs to sigma of T inverse. நான் சிங்குலர் அப்படின்னா என்ன சொன்னோன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னோம். சிங்குலர்னால் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது, நான் சிங்குலர்னால் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் லேம்டா இன்வர்ஸ் T இன்வர்ஸ் வருது. ஸோ T நான் சிங்குலராக இருந்து லேம்டாங்கிறது ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா லேம்டா இன்வர்ஸ் சிக்மா ஆஃப் T இன்வர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூவாக இருக்கும். ஓகே, தேர்ட் பாயிண்ட், if lambda belongs to sigma of T and if P is any polynomial then P of lambda belongs to sigma of P of T. P of lambda is one of the eigen value of P of T அப்படின்றாங்க. இது புரியுதா? ஓகே, fourth point, if T power k is equal to 0 for some positive integer k then sigma of T is equal to set 0. T பவர் k is equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா டீயை வந்துட்டு நில் பொட்டன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நில் பொட்டன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நில் பொட்டன்ட், ஐடம் பொட்டன்ட் இதெல்லாம் பற்றி அல்ஜிப்ராவில் வந்து கிளியராக பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா T வந்து நில் பொட்டன்ட் ஆப்ரேட்டர். ஃபார் சம் பாசிட்டிவ் இன்டிஜர் கே தென் சிக்மா ஆஃப் T அதாவது செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது செட் 0வுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் தென் சிக்மா ஆஃப் ஏடி ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் T. நான் சிங்குலர்னால் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏ அப்படின்ற ஏ வந்து நான் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா சிக்மா ஆஃப் ஏடி ஏ இன்வர்ஸ் வந்து சிக்மா ஆஃப் T அப்படின்னு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த 5 பாயிண்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் தியரமில் உள்ள 5 பாயிண்ட்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு அந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் தியரம் 2 பார்த்தீங்கன்னா if T is normal operator on H then the eigenspace of T are pairwise orthogonal. ஹெச்சுக்கு டீன்றது நார்மல் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா தென் தி ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் T, ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் Tனா என்ன சொல்லியிருக்கோம்? எம்னு சொல்லியிருக்கோம். அந்த ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் T எம் அப்படின்றது வந்து பேர்வைஸ் ஆர்த்தோகனலாக இருக்கும். இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தியரம் 3 பார்த்தீங்கன்னா if T is normal operator on H then X is an eigen vector of T with eigenvalue lambda if and only if X is an eigenvector of T star with lambda bar as an eigenvalue. அதாவது ஹெச்சுக்கு டீன்றது நார்மல் ஆப்ரேட்டராக இருக்குது, எக்ஸ் வந்து ஐகன் வெக்டர் ஆஃப் டீயாக இருக்குது, லேம்டான்றது ஐகன் வேல்யூவாக இருக்குது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா T ஸ்டார் அப்படின்ற இந்த கான்ஜுகேட் ஆப்ரேட்டருக்கு எக்ஸு தான் ஐகன் வெக்டராக இருக்கும். ஐகன் வெக்டர் சேஞ்ச் ஆகாது, பட் ஐகன் வேல்யூ வந்து லேம்டா பார் அப்படின்னு கிடைக்கும். டீக்கு எக்ஸ் வந்து ஐகன் வெக்டர், லேம்டான்றது ஐகன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா T ஸ்டாருக்கு எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, பட் ஐகன் வேல்யூ வந்து லேம்டா பார் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அதுதான் இந்த தியரமோட மீனிங். தியரம் 4 பார்த்தீங்கன்னா if T is an arbitrary operator on a finite dimensional Hilbert space then the spectrum sigma of T is a finite subset of a complex plane. Also the number of points in sigma of T does not exceed the dimension n of H. That is, T is an operator on H. H is a finite set. Sigma T is also finite subset of H. So number of points not exceed the dimension of H அப்படின்றாங்க. டீன்றது ஹெச்சோட ஃபைனைட் ஆப்ரேட்டர், சிக்மா டீன்றது வந்து ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஹெச். ஸோ சிக்மா டீயில் உள்ள நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து
ஹெச்சோட டைமென்ஷனை விட அதிகமாக ஆகாது அப்படின்றாங்க. ஒரு 1 or 2 டைம்ஸ் இந்த தியரமை திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெக்ட்ரல் தியரம் பாருங்கள். let T be operator on a finite dimensional Hilbert space H with lambda 1, lambda 2 and so on lambda m as the distinct eigenvalues of T and m1, m2 etc. mm be their corresponding eigenspaces. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். m1 m2 அப்படின்னா eigen spacesன்னு சொல்லியிருக்கோம். lambda 1 lambda 2 அப்படின்றது eigen values அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போலவே p1 p2 and so on pm அப்படின்றது projections on the spaces அப்படின்னு p1 p2 எல்லாமே projections அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் ஃபாலோவிங் ஆர் ஈக்குவலண்ட்னா மீனிங் என்ன? ஈக்குவலண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 implies 2 and 2 implies 3 and 3 implies 1 அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஈக்குவலண்ட்டோட மீனிங். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the eigenspaces MIs ஆர் pairwise orthogonal and span H. pairwise m எல்லாமே eigenspaces எல்லாம் pairwise orthogonal அப்படின்னு ஆல்ரெடி தியரமில் பார்த்தோம். and span H அப்படின்றாங்க. span அப்படின்றது என்னென்னா set of all linear combinations of the elements in H அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்பேன் அப்படின்றது அல்ஜிப்ராவில் வந்து கிளியராக பார்ப்போம். அங்கே மாதிரியே வந்துட்டு நில் பொட்டன்ட், ஐடம் பொட்டன்ட், ஸ்பேன் இந்த மாதிரி நினச்சி குட்டி குட்டி டெஃபினேஷன்ஸ் எல்லாமே அல்ஜிப்ராவில் கிளியராக பார்ப்போம். இந்த இடத்துல ஸ்பேன் அப்படின்றது என்ன? செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் ஹெச் அப்படின்னு இருக்கும். ஸோ த ஐகன் ஸ்பேசஸ் ஆர் பேர்வைஸ் ஆர்த்தோகனல் அண்ட் ஸ்பேன் ஹெச்சாக இருந்துச்சு அப்படின்னா த ப்ரொஜெக்ஷன்ஸ் PIs வந்து பேர்வைஸ் ஆர்த்தோகனல் and p1 plus p2 and so on plus pm is equal to iன்னு இருக்கும். and tன்றது வந்து ஸ்பேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ லீனியர் காம்பினேஷன் இந்த இடத்துல வருது. t is equal to lambda 1 p1 plus lambda 2 p2 and so on plus lambda m pm அப்படின்ற இந்த ஸ்பேன் h வருது. சரி, அதாவது இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா 1 implies 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சுன்னா implies 2 அண்ட் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது t is நார்மல் அப்படின்னு இருக்கும். 2 implies 3ன்னு இருக்கும். t நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிடும். the eigen spaces are pairwise orthogonal and span h அப்படின்னு ஆயிரும். ஸோ 1 implies 2, 2 implies 3 and 3 implies 1 அப்படின்றது தான் இந்த 3 பாயிண்ட்ஸும் ஆர் ஈக்குவலண்ட். சரியா, இந்த t is equal to lambda 1 p1 plus lambda 2 p2 and so on plus lambda m pm இருக்குல்லையா, இதை தான் ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் ஆஃப் t அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா தான் ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் t. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு தியரம் 6. The spectral resolution of a normal operator on a finite dimensional Hilbert space is unique. ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷனுக்கு இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் ஆஃப் அ நார்மல் ஆப்ரேட்டர் வந்து எப்பயுமே யூனிக்காக இருக்கும் அப்படின்றாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு தியரம் 7. let T be normal operator on a finite dimensional Hilbert space with the spectrum set of all spectrumனா என்ன? set of all eigenvalues lambda 1, lambda 2 and so on lambda m. then T is இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். சரியா, டீன்றது நார்மல் ஆப்ரேட்டராக இருந்து இந்த ஐகன் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா t is positive if and only if each lambda I which is greater than or equal to 0 அப்படின்னு இருக்கும். t is unitary if and only if mod lambda I is equal to 1 இருக்கும். பாசிட்டிவ்னா greater than or equal to 0 ஞாபகம் வச்சுக்குவீங்க. யூனிட்டரினா mod lambda I 1 அப்படின்னாலே யூனிட் எலிமெண்ட் தானே. ஸோ யூனிட்டரினா mod lambda I is equal to 1 for each I அப்படின்னு வச்சுக்குவீங்க. தென் தேர்ட் பாயிண்ட், t is self adjoint if and only if each lambda I is real. செல்ஃப் அட்ஜாயிண்ட்ன்ற வேர்டு வந்தாலே ரியல் அப்படின்றது வரும் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு Banach algebra டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா A is called Banach algebra if A is Banach space there is a multiplication A cross A tends to A. இது வந்து ஒரு Cartesian product that has the following properties. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கு? xy z is equal to x y z, x plus y z is equal to x z plus y z,
x of y plus z is equal to xy plus xz, and cxy is equal to cx of y is equal to x cy for all x y z belongs to a, c belongs to c. Moreover, the unit element e such that ex equal to x for all x belongs to a. ஸோ அதாவது ஏன்றது பேனக் அல்ஜிப்ராவாக இருக்கும் எப்போ அப்படின்னா ஏ பேனக் ஸ்பேஸாக இருக்கணும். அண்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இது வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் ஈன்றது யூனிட் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கணும், ஐடென்டிட்டி எலமெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாம் ஈயோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் நாம் xy which is less than or equal to நாம் x நாம் y for all xy belongs to a அப்படின்னு இருக்கணும். இந்த 4 பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா ஏவை வந்து பேனக் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரெகுலர் அண்ட் சிங்குலர் எலமெண்ட்ஸ் இன் அ பேனக் அல்ஜிப்ரா. ஃபஸ்ட்டு ரெகுலர் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஏ இஸ் அ பேனக் அல்ஜிப்ரா அண்ட் எலமெண்ட் எக்ஸ் இன் ஏ is regular if there exists x inverse belongs to A such that x inverse is equal to x inverse x is equal to 1. ஏன்றது ஒரு பேனக் அல்ஜிப்ரா. எக்ஸுன்ற எலமெண்ட் ஏல இருக்குது. இதை ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம் எப்போ அப்படின்னா அந்த எக்ஸுன்ற எலமெண்ட்டும் அதுக்கு ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகி எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தட் இஸ் இதை இன் சிம்பிள் ஜீன்றது வந்து ரெகுலர் which is equal to x belongs to A, there exists x inverse belongs to A such that x inverse is equal to x inverse x is equal to 1 ன்னு சொல்லிடலாம். சரியா? எலமெண்ட்ஸ் ஆஃப் G are called regular elements. சரியா? ஜியில் உள்ள எலமெண்ட்ஸை ரெகுலர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கால்டு இன்வெர்டிபிள் எலமெண்ட்ஸ் ஆர் நான் சிங்குலர் எலமெண்ட்ஸ். ரெகுலர் எலமெண்ட்ஸ்னாலும் இன்வெர்டிபிள் எலமெண்ட்ஸ்னாலும் நான் சிங்குலர் எலமெண்ட்ஸ்னாலும் சேம் தான். ஓகே. G, the set of all regular elements. Elements not in G are called singular elements. Singular elements என்ன? Gல இல்லாத elements வந்து singular elements அப்படின்னு சொல்லுவோம். எஸ் அப்படி அதை வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணிக்குவோம் சிங்குலர் எலமெண்ட்ஸை. ஸோ எஸ்ன்றது தி செட் ஆஃப் ஆல் சிங்குலர் எலமெண்ட்ஸ் விச் இஸ் நாட் இன் ஜி. ஓகே. ஒரு ஃபிகர் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஏன்றது பேனக் அல்ஜிப்ரா, எஸ்ன்றது சிங்குலர் எலமெண்ட், ஜீன்றது ரெகுலர். ஸோ ஏன்ற இந்த பேனக் அல்ஜிப்ராவில் ஜீன்றது ஓப்பன் செட்டாக இருக்குது அப்படின்னா எஸ் வந்து க்ளோஸ்டு செட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. எஸ் அப்படின்றது ஏ மைனஸ் ஜி தான் எஸ். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஜி வேர் எஸ் இஸ் த செட் ஆஃப் சிங்குலர் எலமெண்ட்ஸ். சின்ஸ் ஜி இஸ் ஓப்பன் இன் ஏ, இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் எஸ் இஸ் க்ளோஸ்டு இன் ஏ. ஜி வந்து ஓப்பன் இன் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்டு இன் ஏவாக இருக்கும். சரியா? ஓகே. இதில் ஒரு இதுதான் ஒரு குட்டி தியரமாக சொல்லியிருக்காங்க. ஜி இஸ் ஓப்பன் இன் அ பேனக் அல்ஜிப்ரா அண்ட் தேர்ஃபோர் எஸ் இஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டாப்போலாஜிக்கல் டிவைசர் ஆஃப் ஜீரோ அப்படின்ற ஒரு குட்டி கான்செப்ட். அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா an element z in a banach algebra A is called a topological divisor of zero if there exists a sequence zn in A such that norm zn is equal to 1 and either zn tends to 0 or zn tends to 0 as n tends to infinity. That is z அப்படின்ற ஒரு எலமெண்ட் பேனக் அல்ஜிப்ராவில் இருக்குது. அதை தான் டாப்போலாஜிக்கல் டிவைசர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா ஒரு சீக்வென்ஸ் வந்து zn இன் ஏல எக்ஸிஸ்ட் ஆகி இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, இந்த டூ கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷன் அண்ட் இந்த கண்டிஷன் இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை தான், அந்த எலமெண்ட் z இன் ஏவை தான் டாப்போலாஜிக்கல் டிவைசர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதில் ஒரு குட்டி நோட் இருக்குது, ரிசல்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தி செட் Z, கேபிட்டல் Z அப்படின்றத வந்து செட் ஆஃப் ஆல் டாப்போலாஜிக்கல் டிவைசர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அ சப்செட் ஆஃப் எஸ், செட் ஆஃப் ஆல் சிங்குலர் எலமெண்ட்ஸ். அதாவது செட் ஆஃப் ஆல் டாப்போலாஜிக்கல் டிவைசர் ஆஃப் ஜீரோவை கேபிட்டல் இசட்னு எடுத்துக்கிறோம்.
அது சப்செட் ஆஃப் எஸ்ன்னு இருக்கும். எஸ்ன்றது என்ன? செட் ஆஃப் ஆல் சிங்குலர் எலமெண்ட்ஸ். Z சப்செட் ஆஃப் எஸ். அதே போலவே த பவுண்ட்ரி ஆஃப் எஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் Z. பவுண்ட்ரி ஆஃப் எஸ்ஸை வந்து டோ எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா which is the subset or equal to of Z. Zன்றது என்ன? set of all topological divisor of 0. ஸோ Z வந்து எஸ்ஸுக்கு சப்செட்டாக இருக்கும் அண்ட் டோ எஸ் அப்படின்ற பவுண்ட்ரி ஆஃப் எஸ் வந்து ஜெட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அன் எலமெண்ட் இன் அ Banach algebra. If T is an operator in a Hilbert space, the spectrum of T sigma of T which is equal to lambda T minus lambda I is singular. Already இது பார்த்துருக்கோம். If X is an element in Banach algebra, then spectrum of X is given by sigma of T அப்படின்றது என்ன? spectrum of T. spectrum of an operator வந்து sigma of T அப்படின்னு சொல்லுவோம். பட் spectrum of an element வந்து sigma X அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி denote பண்ணுவோம் அப்படின்னா lambda such that lambda belongs to complex numbers. Cன்றது என்ன? set of all complex numbers. set of all complex numbers தான் C. So lambda belongs to C and X minus lambda of E is singular அப்படின்னு சொல்லுவோம். sigma of X அப்படின்றது என்ன? the spectrum of an element. sigma of Tன்றது the spectrum of an operator. okay, so இப்போ ஒரு தியரம் பாருங்க. for every element X in a Banach algebra A, sigma of X is a non-empty compact set அப்படிங்கிறாங்க. that is for any X belongs to A, sigma of X not equal to 5 அப்படிங்கிறாங்க. அதாவது sigma of X அப்படின்றது நான் எம்டியாக இருக்கும். நான் எம்டி காம்பேக்ட் செட்டுன்னு இருக்கும். காம்பேக்ட் செட் அப்படின்னா என்ன மீனிங்னா க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் செட்டு தான் காம்பேக்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிக்மா ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து க்ளோஸ்டாக இருக்கும், பவுண்டடாக இருக்கும். தட் இஸ் காம்பேக்ட் செட்டாக இருக்கும், ஆல்சோ நான் எம்டியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிக்மா ஆஃப் எக்ஸ் வந்து நான் எம்டி, அதான் நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிக்மா ஆஃப் எக்ஸ். சிக்மா ஆஃப் எக்ஸ்னால் வந்து the spectrum of an element, அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சிக்மா ஆஃப் எக்ஸ் வந்து காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போலவே சிக்மா ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 5, தட் இஸ் நான் எம்டி அப்படின்னு பார்த்தோம். சிக்மா ஆஃப் எக்ஸ் அப்படின்னு sigma of x is equal to lambda belongs to C. C is a complex number such that x minus lambda of E is singular. okay, sigma of x ன்றதுல வந்துட்டு ஈன்றது ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ எக்ஸ் மைனஸ் லேம்டா ஆஃப் இ வந்து சிங்குலராக இருக்கும். சிங்குலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸோ சிக்மா ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்றத சிக்மா ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஹோல் பவர் என் அப்படின்னு எழுதலாம். ஆர் சிக்மா ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்றத சிக்மா எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு எழுதலாம். the limit of spectrum is 0. spectrum of an element ஓட லிமிட் வந்து 0வாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் இந்த சிக்மா ஆஃப் எக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ், ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இது. definition பார்த்தீங்கன்னா if A is Banach algebra and X be an element in A and consider its spectral radius R of X defined by R of X அப்படின்றது தான் spectral radius அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னு பாருங்கள். spectral radius of a square matrix or a bounded linear operator is the largest absolute value of its eigenvalues. அதோட eigenvaluesோட largest absolute value தான் spectral radius அப்படின்னு சொல்லுவோம். that is supremum along the absolute value of the elements in its spectrum. spectrumனா என்ன சொல்லியிருக்கோம்? set of all eigenvalues. அதில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு அப்சல்யூட் வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் சுப்ரீமம் தான் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் சிம்பிள் ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாட் லேம்டா such that lambda belongs to sigma of x. R of x is equal to limit n tends to infinity norm x power n to the power 1 by n. Third point, 0 less than or equal to R of x which is less than or equal to norm x.
மூணுமே ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். பிஜிடிஆர்பியில் கேட்ட கான்செப்ட் இது. ஓகே, பிஜிடிஆர்பியில் கேட்ட கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வந்து 0க்கும் நார்ம் எக்ஸுக்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே போலவே இந்த ஃபார்முலாவுக்கு இன்னொரு நேம் இருக்குது. ஸ்பெக்ட்ரல் ரேடியஸில் பார்த்தா அந்த லிமிட் n tends to infinity நார்ம் x power n to the power 1/n வந்து which is less than or equal to norm x அப்படின்னு இருந்தால் இதுக்கு பேர் கெல்ஃபாண்ட் லார்ஜ் ஃபார்முலா ஃபார் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் அப்படின்னு பேர். இதுவும் இம்பார்ட்டண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரேடிக்கல் அண்ட் செமி சிம்ப்ளிசிட்டி. ஃபஸ்ட்டு ரேடிக்கல் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஆர் அப்படின்றத ரேடிக்கல் அப்படின்னு டினோட் பண்ணோம் அப்படின்னா the radical R of Banach algebra A is the intersection of all its maximal ideals. Intersection of all its maximal ideal. ஐடியல் எல்லாமே அல்ஜிப்ராவில் பார்ப்போம். அந்த ஆர்ன்ற ரேடிக்கலை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் all its maximal ideal m such that m belongs to delta. டெல்டான்றது என்னென்னா is the set of all maximal ideals அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ r is equal to intersection of maximal ideals, intersection of maximal left ideal இல்லாட்டி intersection of maximal right ideal எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நோட் பார்த்தீங்கன்னா இந்த radical r of a is a proper closed two-sided ஐடியலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, க்ளோஸ்டு ப்ராப்பர் க்ளோஸ்டு டூ-சைடட் ஐடியலாக ரேடிக்கல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதான் ரேடிக்கலோட டெஃபினிஷன். அதே போலவே செமி சிம்ப்ளிசிட்டி அப்படின்னா என்னென்னா the Banach algebra A is called semi simplicity if the radical consists of the vector 0 alone. ரேடிக்கல் பார்த்தோம் இல்லையா, இந்த ரேடிக்கல் R அப்படின்றது 0 அலோனாக இருந்துச்சுன்னா, ரேடிக்கல் ஆர்ன்றது செட் 0 மட்டும் இருந்துச்சுன்னா அதை தான் செமி சிம்ப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் 0 தென் ஏ இஸ் செமி சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். பேனக் அல்ஜிப்ரா ஏ தான் செமி சிம்ப்ளிசிட்டின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா த ரேடிக்கல் வந்து வெக்டர் 0 அலோனாக இருந்துச்சுன்னா ஆர் செட் 0வாக இருக்கணும். ஸோ நோட் பார்த்தீங்கன்னா ஏ வந்து பேனக் அல்ஜிப்ராவாக இருக்குது, ஏ பை ஆர் வந்து செமி சிம்பிள் பேனக் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவோம் ஏ பை ஆரை. அதே போலவே இஃப் ஐ இஸ் அ ப்ராப்பர் க்ளோஸ்டு ஐடியல் இன் ஏவாக இருந்துச்சுன்னா தென் த குவாஷியன் அல்ஜிப்ரா ஏ பை ஐ இஸ் அ பேனக் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஏ பை ஐ இஸ் அ செமி சிம்பிள் பேனக் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ செமி சிம்ப்ளிசிட்டினா என்ன, ரேடிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த குட்டி குட்டி டெஃபினேஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் ஃபார்மட்ஸில் நமக்கு கொடுக்க சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் 6 பார்ட் வீடியோஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் போர்ஷன்ஸும் இதில் கவர் ஆகிருக்கு. ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதே போலவே கொஸ்டின் பேங்க் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் யூனிட் என்ன யூனிட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் என்ன யூனிட்டை வீடியோஸாக போடணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி யூனிட் செலக்ட் பண்ணி போடுறேன், வீடியோஸ் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.